இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீட்டா ஃபிஷ் ப்ரீட் பண்ணதுக்கப்புறம் அந்த குட்டிங்களை எப்படி காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் பீட்டா ஃபிஷ்ஷை வளர்த்தி அதை ப்ரீட் பண்ணி குட்டி எடுத்துடலாம். ஃபஸ்ட் நம்ம பீட்டா ஃபிஷ்ஷை ப்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபுட்டை ரெடி பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆர்டிமியா மட்டும் வாங்கிக்கோங்க. ஆர்டிமியா கேப்சூல் போய் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அக்வேரியம் சப்ளை சில கடைகள் இருக்காது. இல்லாட்டி நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அந்த ஆர்டிமியா கேப்சூல் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீடு விட்டுருங்க. ப்ரீட் விட்டு எக் லே பண்ணதுக்கப்புறம் எக் லே பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஆர்டிமியா கேப்சூல் போட்டிங்க அப்படின்னா அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ளே ஹேட்ச் ஆயிரும். அது ஹேட்ச் ஆகி குட்டி வரக்கும் கரெக்டாக இருக்கும். இது நீங்கள் குட்டி வெளில வரக்கும் இந்த ஆர்டிமியா ஹேட்ச் ஆகி அதோட ஆர்டிமியாலாம் பேபி பிரெயின்ஸ்க்குலாம் வரக்கு கரெக்டாக இருக்கும். அப்போது முட்டை வச்சோடனே நீங்கள் ஆர்டிமியா கேப்சூலை போட்டு செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்டிமியா கேப்சூல் என்ன, ஆர்டிமியா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதையும் பாருங்கள். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரைஸ் எல்லாம் எந்த தண்ணியில் நம்ம வைக்கணும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும். தண்ணி எந்த மாதிரி தண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பாசி புடிச்சு தண்ணியில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி பாதாம் இலை இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு தண்ணியை செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. இது 2 தண்ணியில் வைக்கிறது தான் பெஸ்ட்டு. இல்லாட்டி பாசி பிடிச்ச தண்ணியிலையும் பாதாம் இலை போட்டு 2 மிக்ஸ் பண்ணி கூட வைங்க. ஆனால் உங்களுக்கு பாசி பிடிச்ச டப்போ தண்ணி எதுவும் கிடைக்கல அப்படின்னா பாதாம் இலை பார்த்தீங்கன்னா அதை போட்டு தண்ணி டார்க் கலராக மாறும். அந்த மாதிரி இருந்துச்சு அந்த தண்ணியில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குட்டி காப்பாற்றிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் வாட்டர்லேயும் அதுக்கப்புறம் பாதாம் தண்ணியிலையும் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபோசியன் உருவாகும். இன்ஃபோசியா நுண்ணுயிரியாக இருக்கும். நம்ம சப்போஸ் ஃபுட்டு போடாமல் இருந்தால் கூட அது சாப்பிட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிடும். நல்லா உங்களுக்கு குட்டியோட கவுண்ட் அதிகமாக இருக்கும். இது எனக்கும் எல்லாருக்குமே இது அதிகமாக நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கோம். நார்மலாக நம்ம ஆர்டிமியா போடுறத விட இந்த மாதிரி தண்ணியில் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் இருக்க நேச்சுரல் ஃபுட்டை சாப்பிட்டு நுண்ணுயிரியில் சாப்பிட்டு மீன் நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அதிகப்படியான மீன் நம்ம காப்பாற்ற முடியும். முதல்ல ஒரு வாரம் மட்டும் நம்ம குட்டியை காப்பாற்றிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த வாரம்லாம் நமக்கு ரொம்ப ஈஸி தான். நம்ம குட்டி காப்பாற்றிடலாம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஆர்டிமியா ஆட் பண்ணி அதை போட ஆரம்பிங்க. நான் சொன்ன அந்த தண்ணியில் மட்டும் வச்சு பாருங்கள். ஒன்று பாதாம் இலையோட தண்ணி இல்லாட்டி நம்மளோட க்ரீன் வாட்டர் பாசி பிடிச்ச தண்ணி 2ல் ஏதாச்சும் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா முட்டையோட மஞ்சக்கரு கூட போடலாம் அப்படிம்பாங்க. மஞ்சக்கரை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் வாட்டரில் குட்டி காப்பாற்றல அப்படிம்பாங்க. என்னை கேட்டால் அதை கொடுக்க வேணாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எந்த கல்ச்சருமே இல்லை, லைவ் கல்ச்சருமே இல்லை அப்படின்னா அப்போ வேணால் நீங்கள் கொடுங்க. ஏன்னா குட்டி காப்பாற்றுறோம். அப்போ கூட ரொம்ப கம்மியான 1 ட்ராப் 2 ட்ராப் தான் விடணும். அதிகமாக விடக்கூடாது. நீங்கள் அப்படி பண்ணீங்க அப்படின்னா அதிகமாக விட்டிங்க என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா முட்டையோட மஞ்சக்கரு அதிகமாக விட்டினா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் ஒரு ஆடை மாதிரி கட்டி அதெல்லாம் குட்டி மீன்லாம் சிக்கி சாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தண்ணி ரொம்ப கெட்டு போக வச்சிடும், கலங்க வச்சிடும். அப்படி வச்சாலே குட்டியில் சாக ஆரம்பிச்சிடும் நோய் அதனால் முட்டை என்னை கேட்டவரை நீங்கள் போட வேணாம். நீங்கள் ஆர்டிமியா ஹேட்ச் பண்ணி போடுறதே பெஸ்ட்டு. நீங்கள் முட்டையெல்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்கள் குட்டி காப்பாற்ற முடியாது. முக்கால்வாசி குட்டி முடிஞ்சு போயிடும். முட்டையெல்லாம் ரொம்ப கம்மியான அளவு 1 ட்ராப் 2 ட்ராப் தான் விடணும். விட்டாலுமே க்ளீன் பண்ணிட்டே இருக்கணும். க்ளீன் பண்ணால் இன்னொரு பிரச்சனை என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி தண்ணி மாற்றும் போது குட்டியெல்லாம் தண்ணி மாற்றும் போது வந்துடும். அதே மாதிரி என்னென்னா தண்ணி மாற்றும் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது குட்டி இறந்துடும். அதனால் இந்த தலைவலியில் உங்களுக்கு எதுவும் வேணாம். அதனால் நீங்கள் ஆர்டிமியாவை மட்டும் ஆட் பண்ணி போடுங்க. வேறு எதுவும் போட வேணாம். நம்ம குட்டியை எதில் வச்சு வளர்த்தா நமக்கு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தர்மாக்கோல் பாக்ஸு, இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தொட்டி. 2 எதுவுமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் டப்பில் வளர்த்திக்கோங்க. ஆனால் இது 2லையும் வச்சா நமக்கு என்ன இப்போ ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தொட்டி தர்மாக்கோல் 2மே என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் தண்ணியோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும். ரொம்ப ஹீட்டாக கூடாது, ரொம்ப கூலாக கூடாது. அப்போது குறிப்பிட்ட டெம்பரேச்சர்லேயே வச்சுருக்கோம். ஆனால் தர்மாக்கோல் பாக்ஸையோ இல்லாட்டி சிமெண்ட் தொட்டியில் வளர்த்துனீங்க அப்படின்னா அவங்க குட்டி சாகிறதுன்னு தடுத்துக்கலாம். தண்ணி சூடாகிறதுன்னு காப்பாற்றும், தண்ணி சில்லுனாகிறது காப்பாற்றும். ஏன்னா அவங்க குட்டியோட கவுண்ட் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிமியா நீங்கள் காலைல ஒரு டைமும் மதியம் ஈவினிங் ஒரு டைமும் ஃபீட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2 டைம் ஃபீட் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த ஆர்டிமியா ஆச் பண்ணி அந்த ட்ராப்பில் எடுத்து ஊற்றுங்க. ரொம்ப அதிகமாக போட்டுறோன்னா ஓரளவுக்கு நார்மலாக போடுங்க. ரொம்ப அதிகமாக போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிட்டு சில மீனில் சாக ஆரம்பிச்சிடும். அது குட்டிகள் தெரியாது, எவ்வளோ சாப்பிடணும் தெரியாது, கிடைக்கிறதுக்கு சாப்பிட்டே இருக்கும். சாப்பிட்டு அதுக்கப்புறம் செத்துரும், வயிறு வீங்கி சாக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நடக்கும். அதனால் நீங்கள் கரெக்டான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ட்ராப்பில் ஊற்றுறீங்க அப்படின்னா சாப்பிட்டுச்சான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் 2வது ட்ராப்பில் சாப்பிட்டதுக்கப்புறம் வேணால் நீங்கள் இன்னொரு ஊற்றலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ட்ராப்பில் ஊற்றும் போதே உங்களை சாப்பிடல ஆர்டிமியா சுற்றிட்டே தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா
நீங்கள் அதோட நிப்பாட்டிக்கோங்க. இல்லை சாப்பிட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னொரு ட்ராப்பில் கொஞ்சோண்டு மட்டும் ஊற்றுங்க. இந்த மாதிரி தான் நான் சாப்பிட கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 10-15 நிமிஷமாச்சும் ஆகும். அதை பார்த்து பொறுமையாக பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் டைம் எடுக்கும் அதை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு. அதை பார்த்து நீங்கள் கரெக்டான அளவாக போட்டுக்கோங்க. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன, நம்ம குட்டிங்களுக்கு வந்து தண்ணி வந்து மாற்றுறது தான் முக்கியமான விஷயம். தண்ணி மாற்றுறதுல வந்து நிறைய மீன்ஸ் ஆகும், குட்டி மீன்ஸ் ஆகும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அக்வாரியம் ட்ராப்பர் வச்சுட்டா பொறுமையாக தண்ணி உறிஞ்சிருக்கணும். நம்ம பெரிய மீனுக்கு மாற்றுற மாதிரி டக்குன்னு தண்ணி எடுத்து மோந்து ஊற்றுறது, கழுவுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இந்த அக்வாரியம் ட்ராப்பர் வச்சுட்டா பொறுமையாக கீழே வேஸ்ட்டில் உறிஞ்சிருக்கணும். அதே மாதிரி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து திருப்பி நீங்கள் ஊற்றுமா என்ன பண்ணணும்னா, பொறுமையாக ஒரு டியூப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குற மாதிரி தான் தண்ணி ஊற்றணும். எடுத்து மடமடன்னு ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகி தண்ணியோட டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகி அதுலேயே வந்து குட்டி மீன்ஸ் வந்து சாக ஆரம்பிச்சிடும். தண்ணி மாற்றுறது ரொம்ப பொறுமையாக மாற்றணும். தண்ணி மாற்றுறது அவசியம். வாரத்துக்கு ஒரு டைம் வந்து தண்ணி மாற்றுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி மாற்றுமே இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ராப்பில் உறிஞ்சிருக்குமா என்ன பண்ணணும்னா, சில குட்டி மீனில் வந்துடும், அதிலே வந்துடும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, அந்த குட்டி மீனை வந்து பார்த்து பொறுமையாக எடுத்து திருப்பி இதில் விடணும். இதெல்லாம் பார்த்து ஒரு பொறுமை. தண்ணி மாற்றுறதா பெரிய தலைவலியே. பொறுமையாக பண்ணணும். ரொம்ப பொறுமையாக பண்ணால் தான் குட்டியை வந்து காப்பாற்ற முடியும். செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டி மீன் வந்து வளர்க்கணும்னா செடி கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அமோனியா நைட்ரேட்டை வந்து கம்மி பண்ணணும். நம்ம மீன் போடுற வேஸ்ட்டு ஃபுட்டு எல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தண்ணிக்குள்ளே வந்து அமோனியாவாக மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நைட்ரேட்டாக மாற ஆரம்பிக்கும். அந்த நைட்ரேட்டை வந்து செடி வந்து உறிஞ்செடுத்துரும். அதனால் வந்து நீங்கள் செடி கண்டிப்பாக போடுங்க. இதை போட்டிங்கன்னா நைட்ரேட்னால மீன் சாகக்கூடாதுன்னு தடுக்கும். நைட்ரேட் தண்ணி அதிகமாச்சுன்னா குட்டி மீனாக சாக ஆரம்பிச்சிடும். அதை வந்து செடி வந்து தடுக்கும். நீங்கள் மணி பிளான்ட்டோ இல்லாட்டி ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட்டோ இந்த மாதிரி எதாவது போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து அதிகப்படியான வெளிச்சமும் தேவையில்லை, அக்வாரியம் சாயிலும் தேவையில்லை. இந்த 2 லெசன் கண்டிப்பாக போட்டு நீங்கள் குட்டி வளர்க்க ஆரம்பிங்க. நம்ம ஆட்டிமையாக மட்டும்தான் போட்டிருக்கு அப்படின்னா, ஆட்டிமையாக கவனிக்க முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டிமையாக நம்ம எடுக்க வந்து கம்மியாகிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வந்து இன்னொரு கல்ச்சரில் செட்டப் பண்ணி வச்சுக்கணும். ஃபுல்லாக தீர வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. இன்னொரு கல்ச்சர் செட்டப் பண்ணி வச்சுட்டு இது ஃபுல்லாக தீர்ந்ததுக்கப்புறம் அதுலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிடணும். இப்படி தான் பண்ணணும். நீங்கள் ஃபுல்லாக தீர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபுல்லாக தீர்ந்ததுக்கப்புறம் வந்து இன்னொரு கேப்சூலை போட்டு நீங்கள் ஆச்சரி செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு நாள் ஃபுல்லாக பீட்டா பட்னி தான் கிடக்கணும். அப்படி பட்னி கிடந்துச்சு அப்படின்னா ஒன்று அழுத்திட்டு சாப்பிட ஆரம்பிக்கும், இல்லாட்டி சாப்பிடாமல் சாக ஆரம்பிச்சிடும். குட்டி மீனில் பெரிய மீன் மாதிரி சாப்பிடாமல் தாங்காது, செத்து போயிடும். அதனால் தினமும் உங்களுக்கு ஃபுட் இருக்கணும். இப்போ இந்த ஆச்சரில் கம்மியாச்சுன்னு தெரிஞ்சு அப்படின்னா, ஆட்டிமே கம்மியாக இருக்குன்னு தெரியுன்னா, பக்கத்துலேயே இன்னொரு செட்டப் பண்ணி டக்குன்னு வந்து கேப்சூலை வந்து ஓப்பன் பண்ணி போட ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் இதில் தீர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்து எடுத்து போட ஆரம்பிச்சிடணும். இப்படி தான் பண்ணணும். நீங்கள் ஒரு நாள் கூட நீங்கள் ஃபீட் போடாமல் விட்டீங்க அப்படின்னா, குட்டி மீனில் சாகிறது கண்டிப்பாக உறுதி. கொஞ்சம் கொஞ்சமாக சாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்னென்னா, 8 மணிக்கு நீங்கள் காலை தினமும் போடுறீங்கன்னா, அதே டைமுக்கு 8 மணிக்கு போடணும். அதே மாதிரி ஈவினிங் ஒரு 6 மணிக்கு போட்டிங்க அப்படின்னா, கரெக்டாக அந்த டைமுக்கு 6 மணிக்கு தான் போடணும். நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா, அது பசி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கூட இருக்க மீனே அதோட குட்டியாக சைஸில் குட்டியாக இருக்க மீனில் அடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதனால் பீட்டா ஃபைஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்ட் டைம் ஃபுட்டு போடல அப்படின்னா, அது வந்து கூட இருக்க மீன் அடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஆனால் கரெக்ட் டைம் ஃபுட்டு போடுங்க. கரெக்டாக 1 மாதம் வரைக்கும் நீங்கள் ஆட்டிமையாகவே ஆட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா, ஓரளவு சைஸ் வந்துடும். ஒரே ஒரு பேட்சை நீங்கள் ப்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கேப்சூல் வந்து ₹10. நீங்கள் ஒரு ₹100 வாங்கி வச்சுன்னா 10 கேப்சூல் வரும். அந்த 10 கேப்ஸ்லேயே உங்களுக்கு 1 மாதத்துக்கு போதும், ஒரு பேட்சுக்கு. நீங்கள் இந்த மாதிரி போட்டிருந்தீங்க அப்படின்னா ஓரளவு சைஸ் வந்துடும். 1 மாதத்துக்கு வந்து ஓரளவு சைஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட மொயினா இருந்துச்சுன்னா மொயினா போட்டுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் பீட்டா கொடுக்குற ஃபுட்டே வந்து பொடி பண்ணி போட்டிங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஆனால் ஸ்டார்டிங்கில் போட்டால் பொடி பண்ணி போட்டால் சாப்பிடாது. ஆனால் இப்போ வந்து 1 மாதம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பொடி பண்ணி ஃபுட்டை போட்டிங்க அப்படின்னா சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஓரளவு சைஸ் வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் குட்டியும் உங்கள் கையில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 4 மாதம் ஆச்சு அப்படின்னா குட்டி வந்து பெருசாக வரும். இந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் நீங்கள் 6 மாதம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீனும் சண்டை போட ஆரம்பிச்சிடும். அதில் சண்டை போடுற மீன் எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக இந்த மாதிரி பாட்லிங் பண்ணி வச்சுருங்க. பாட்லிங் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்படின்னா ஃபுல் சைஸ் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி மீன் வளர்ப்பை பற்றி நம்ம தினமும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.